சைஸை பார்த்துட்டு மீடியம் சொல்லி போனால் இன்னும் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ நானா, எஸ் இதே சைஸ்ல வேற கலர் இல்லையா? சாரி, என்ன பார்த்தா இந்த இல்லை இந்த கடையில் நானும் இந்த சாப்பிடுக்கு வந்த கஸ்டமர் தான், உடுப்படுக்க வந்த ஒருத்தர் தான். சாரி நானா. பரவாயில்ல, இதை எந்த சைஸ் ஒன்று நான் பேத்து கேட்டுக்கோவா? ஒன்று இல்லை தேவையில்லை, நான் எங்கள்ட ஹஸ்பண்ட் சொல்லி எடுத்துக்கொள்ளுறேன். சரி சார் வந்தா நீங்கள் பெரிய செய்தி ஒரு ஹவர் மட்டும் போகிறேன்னா சைஸ் ஒன்று கொடுத்தா கொண்டு வரதுக்கு இப்படியே சார். இப்போ இதில் நீங்கள் சைஸ் ஒன்று பாருங்கன்னு சொல்லி எங்களுக்கு டிஷர்ட்டை கைக்கு தார. அப்போ நாங்கள் டிஷர்ட்டை எடுத்துக்கொண்டு ஸ்டோருக்கு போகிறதுக்கு இடையில் எவ்வளோ பிரச்சனை நடக்குன்னு தெரியுமா? அப்படி எடுக்க போகல ஒருத்தருக்கு இப்போ எக்ஸ்கியூஸ் மீ இதில் சைஸ் ஒன் நீக்காண்டு பாருங்களேன்னு சொல்லி அவர் அப்படியே ஃபேஸ் பண்ணிட்டு போகல. இன்னொருத்தர் பொம்பளைன்னு வந்து கொண்டு அனே மகேன் பாருங்களே, இவருக்கு வந்து சூ முடுக்காம் சின்னவருக்கு வாஷ் ரூம் இங்கே என்னன்னு சொல்லி அவ கேட்கா. அதை வாஷ் ரூமை காட்டிட்டு வரணும். அப்படி காட்டிட்டு மயடி போகல இதில் சைஸ் ஈக்கா, இதில் கலர் ஈக்கா, இது ஒசரமா, இது கட்டையா, கலர் போரா, இது புதிய டிசைனா, 1008 பேர் 1008 கேள்வி கேட்கு சார். இனி அது எல்லாத்துக்கும் சிரிச்ச முகத்தோட பதில் கேள்வி சிரிச்ச முகத்தோட பதில் செல்லாமல் சும்மா அப்செட் ஆகிக்கணும். நோம்புல உரவா பிச்சு கொண்டு பதில் செஞ்சால் மேனேஜருக்கு போய்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, எங்களை கணக்கெடுக்கல, எங்களுக்கு ரெஸ்பெக்ட் தரலேன்னு. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஸ்டோருக்கு போய்த்து உங்களோட சைஸை எடுத்துக்கொண்டு வரக்கொள்ளையும் அதே பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கொண்டு வரக்கொள்ள கொஞ்சம் லேட் ஆகுது சார். கணக்கெடுக்க வாடம் நீங்கள் கேட்ட சைஸும் இல்லை சார், அதே கலரில் வேறு டிஷர்ட்டும் இல்லை சார், முடிஞ்சு. அதே இல்லையா கேட்டது எப்போ தான் நீங்கள் தந்தீங்க? சரி, இதை பாருங்களே, புதிய டிசைன் இந்த விலையை வந்தது, சுட போகுது, பிராண்ட் நியூ. போய் சொல்ல வாழ நோம்பு முடிச்சுக்கொண்டு வாழ போய் சொல்ல வானாம். இது போன வருஷம் எங்கிட்ட தம்பி எடுத்த டிஷர்ட்டே இது. அப்படி இல்லை, இந்த டிஷர்ட்டை பாருவோம். 3 துண்டு தான் வந்த சார், 3 துண்டு தான் வந்த. ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு போனால் பலாங்கோட பொடியிலுண்டு, இன்னொரு டிஷர்ட் எடுத்துக்கு போனால் அக்குரண பொடியிலுண்டு. இது ரத்னபுரை, உங்களுக்கு ரத்னபுரைக்கு ஒரு துண்டு தான். இதே டிஷர்ட் நீங்கள் மட்டும்தான் கொடுக்க முழு ரத்னபுரைங்க, பயப்படாமல் எடுங்க சார். 3 துண்டு இந்த டிஷர்ட்டில். அப்படி சொல்லி தான் போன வருஷம் நவம்பர் நாளைக்கும் உங்கள்கிட்ட தான் உடுப்பத்தை நினைவா 2 துண்டு தான் இந்த டிஷர்ட்டில் வந்தேன்னு சொல்லி ஒன்றை எனக்கு தந்தேன். அதை உடுத்துக்கொண்டு நான் பள்ளிக்கு பெருநாத்தோல போய்த்து அத்தையாத்தில் இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லி இப்படி திரும்பி பார்த்தாங்க எங்கள் சப்பில் நிற்க 10 பேர் மட்டும் அந்த டிஷர்ட் எடுத்துக்கொண்டு நிற்கி. அப்புறம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் இன்சைடு பார்க்கல, இன்சைட்லேயும் 10 பேர் மட்டும் அந்த சப்பில் நான் உடுத்த டிஷர்ட் தான் எடுத்து குடிக்கிறேன். 3 துண்டுன்னு சொல்லி 1000 துண்டு மட்டும் கொண்டாரு. ஊர்லிக்கு முக்கால்வாசி பேருக்கு அந்த டிஷர்ட்டை கொடுங்க. இனி எங்கேயும் வா உங்களோட கடையில் டிஷர்ட் ஒன்று நம்பி எடுக்கிறேன். நான் கொடுத்தாக்க 150 பேர் மட்டும் அந்த டிஷர்ட் கொடுத்து. சரி சார், நீங்கள் அப்படி பார்த்து டீக்கி வரேன், நான் வரேன் சார். இதை பாருங்க, இது நல்ல புதிய ஃபேஷனபிள் ஐட்டம் உண்டு. அப்படியா? ப்ரைஸ் எத்தனை? ப்ரைஸ் 4500 ரூபா. சரி, ரைட்டா. ஆமாம், இதை பாருங்களே, இது வந்து லேட்டஸ்ட் இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற டிஷர்ட் உண்டு. அதோட ப்ரைஸ் எத்தனை? இது 4250 ரூபா. அப்படியே? அப்போ இது லாங் ஸ்லீவ் வண்டிக்கு சார். இது இந்த சைடுக்கு ஸ்ட்ரைப் பார்த்த லாங் ஸ்லீவ் வண்டிக்கு அது நல்லவே. அதே எவ்வளோ மட்டும் ஆகு? இது வந்து 5700 ரூபா. முந்திலேருந்தே உங்களுக்கு உடுப்பு பார்க்க நான் தான். நீங்கள் முந்தி வந்தாக்க சார் இது வந்து 7500 ரூபா. அவ்வளோ கிலோ புதிய டிசைனா ட்ரெண்டிங்கில் போடுதா? புதிய டிசைன் தான். கேசியில் அதை போடுங்க. ரைட் சார். அப்போ இது வந்து 4000 கணக்கு சார். நல்ல டிஷர்ட். அதே ஃபேஷனபிள் ஐட்டம் உண்டா? புதிய ஐட்டம் உண்டா? ஃபேஷனபிள் ட்ரெண்டிங்கில் போடுதோ? அப்போ இதை பாருங்கள் சார். ப்ரைஸ் கேஸ் இல்லை. சாமான் வந்து புதுசாக ஆகிக்கணும், 2-3 துண்டு தான் வந்திக்கணும், நான் மட்டும் தான் எடுக்கணும். ப்ரைஸ் எல்லாம் கேஸே இல்லை. சரியா? உந்தியெல்லாம் வேலை பார்க்குறதில்ல, புதிய டிசைனும் ஃபேஷனபிளும் ட்ரெண்டிங்கில் போடுறது தான் பார்க்குறேன். இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற ஐட்டத்தில் கொண்டு வந்தால் ப்ரைஸ் பார்க்க எந்த சார் காரணம்? அது வந்து கல்யாணம் முடிக்க முந்தியே. இப்போ கல்யாணம் முடித்தா போதும், கல்யாணம் முடிக்க முந்தி ஃபேஷனபிள் ஐட்டமாக ட்ரெண்டிங்கில் போகிறதா புதுசாக இப்படி தான் பார்த்து எடுக்கு. கல்யாணம் முடித்தா போதும் ப்ரைஸை பார்த்து தான் உடுப்படுக்கு. கல்யாணம் முடிக்காதவங்களோட உலகம் வேறு, கல்யாணம் முடித்த எங்களோட உலகம் வேறு. அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள். கல்யாணம் முடித்தவங்களோட உலகம் வேறு, கல்யாணம் முடிக்காதவங்களோட உலகம் வேறு. ஏன்னா சார், இதை நீங்கள் இதில் மீடியம் ஒன்று கொண்டாடுச்சுன்னா மீடியமும் மீக்குது. அப்போ இதில் கேட்டால் லாஜ்னா லாஜும் மீக்குது, இதுலேயும் லாஜ்
அதுவும் மீக்குது, இதில் சைஸும் மீக்குது. போட்டு பாருங்களே, ஃபிட்டோன் பாருன்னு போட்டுட்டு வாரு, ஃபிட்டோன் பாருன்னு போட்டுட்டு வாரு. சரி தானே சார், இதை அப்போ நாங்கள் பில் பண்ண கவுண்டர் போவோம். சரி, இதெல்லாம் ஓகே. இதில் இது வேறு டிசைன், வேறு கலர்கள் இல்லையா? இதுகள் இல்லாமல் இதில் சைஸ் எல்லாம் சரி, நல்லா தான் நீக்கி. அது வேறு இன்னும் கொஞ்சம் பார்ப்போமா? சரி, வேறு டிசைன், புதிய டிசைன் ஒன்று கொஞ்சம் இன்னும் 2-3 டிஷர்ட்டுக்கு நான் பார்த்து கொண்டு வரேன். இந்த டிஷர்ட்டு பாருங்கள் சார், போட்டு பாருங்களேன். இதே ஃபிட்டோன்னு போட்டு வரேன். சைஸ் எல்லாம் கணக்கு ஆகிக்குதானே, சட்டப்படி ஆகிக்கே. ஓகே, கேஸ் ஒன்று இல்லை. மறுபடியும் எப்போக்கு புதிய சாமான் வார? மறுபடியும் இனி வார டேட்டு சரியாக சார் இல்லை வரும் தானே. ஏன்னா பெருநாளைக்கு 2-3 நாள் ஈகே சாமான் வரும் தானே. நான் சும்மா தான் பார்க்க வந்தேன். நான் வார நாளைக்கு வந்து பார்க்குறேனே. புதுசாக ஐட்டம் லீக்கான்னு சொல்லி நாளைக்கு வந்து பார்க்குறேன்னா இதுகளும் ஓகே, பார்ப்போம். நாளைக்கு வாரேன். நல்ல கஸ்டமர் மாதிரி இருந்தாலும் இது மாதிரி அலட்டிடாராக்களும் நிற்கிறேப்பா. டெய்லி வார், அதில் சைஸ் இல்லையா, இதில் சைஸ் இல்லையா, இதில் கலர் இல்லையா, புதிய டிசைனா, கலர் போகிற 1008 கேள்வி கேட்டு டிஷர்ட்டே போட்டு பார்த்து எல்லாம் செஞ்சுட்டு நாளைக்கு வாரன்னு சொல்லி போகிறேன். மறுபடியும் நாளைக்கும் வார், நாளைக்கும் சைஸ் இல்லையா, கலர் இல்லையா, டிசைன் இல்லையா, உடுப்பு இல்லையா, அது இல்லையான்னு கேட்டுட்டு மறுபடியும் எப்போக்கிடா டெலிவரி வாரன்னு சொல்லி கேட்டுட்டு மறுபடியும் போகிறேன். அடுத்த ஆண்டைக்கும் வார், அதுக்கு அடுத்த ஆண்டைக்கும் வார். மாற அலட்டி உண்டே அப்பா தார சில கஸ்டமர்ஸ் மாறு பேசி நோம்புன்னு சொல்லி எங்களை நாங்கள் நோம்பு பிடிச்சிக்கொண்டு நிற்கன்னு சொல்லியாலும் விளங்குது இல்லை எங்களுக்கு. ஒரு நாள் உண்டு வந்த அப்போது இல்லைப்பா உடுப்பெல்லாம் கையில் தந்துட்டு இந்த பொம்பளை எங்கே போய்த்தோ தெரியவே ஒரு மாதிரியாக ஷேப் பண்ணி பில் பண்ணதுக்கு கஷியருக்கு கூட்டிங்க வந்தால் ஒரு நிமிஷம் நில்லுங்க, இன்னும் ஒரு சாமான் எடுக்கணும்னு சொல்லி மறுபடியும் ஓடினப்பா பேசி வேலில்லை. நீங்களும் இதை வைஃப் வர காட்டி உடுப்பெல்லாம் கையில் வச்சு கூட இந்த மாதிரியே பார்த்து கொண்டிக்கிறேனா? ஓ வைஃப் வர காட்டி தான் பார்த்து கொண்டிக்கிறோம். பாருங்களே அப்பா, பாருங்களே. இது 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 இப்போ இங்கே வந்து 3 hour ஆகுது, இந்த கடைக்கு வந்து 3 hour ஆகுது. இன்னும் உடுப்பு பார்க்க இந்த பொம்பளையோட பேசுவே. நாங்கள் போனால் டிஷர்ட் ஒன்று எடுத்து டெனிம் ஒன்று எடுத்து மக்கள் சொல்லி வந்தேன். இவங்க அப்படியா? ஐயோ இந்த நீங்களும் உடுப்பெல்லாம் கையில் வச்சு கூட தானே நிற்க. எனக்கு இப்போ சூடாகிக்குமா, உங்களுக்கு சூடாகில்லை, நீங்கள் கூலாக நிற்கிற. அது எப்படி நீங்கள் எத்தனை மணிக்கும்? நான் இது சாரு செஞ்சோடனே எங்கட வாய்ப்பு என்ன உடுப்பெடுக்க போக சொல்லி கடைக்கு கூட்டிக்கு வந்தது. சாரு செஞ்சுட்டா அட்டே வந்து 3 hourக்கு எனக்கு இப்படி சூடாகுது. நீங்கள் சாரு செஞ்சுட்டு வந்து எத்தனை hour அப்பா? இப்போ நீங்கள் இப்படி கூலாக நிற்கிய. நீங்கள் கல்யாணம் முடிச்சு இப்போ எவ்வளோ காலம்? நான் கல்யாணம் முடிச்சு 6 மாதம் ஆகுது. இப்போ உங்களோட புதிய பெருநாளே நீங்கள் ஃபர்ஸ்ட் பெருநாளே. நான் கல்யாணம் முடிச்சு 14 வருஷம், 14 பெருநாள் ஃபேஸ் பண்ணிக்குது. இப்போ தானே நீங்கள் புதுசு, போக போக பழகிடும். போக போக பழகிடும். These nuts.